ஒரு பக்கம் வேலைக்குன்னு போனோம்னா கொடுக்குற சம்பளம் நம்மளுக்கு வீட்டு யூஸ்க்கும் வீட்டு தேவைகளுக்குமே சரியாக போகுது. மற்ற எதுவும் பண்ண முடியறதில்ல. இங்கே நம்ம ஓன் பிஸ்னஸ்ங்கிற போது யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை. டைமிங் மெயின்டைன் பண்ணணுங்கிறது ஒரு இது இல்லை. முன்ன பின்ன ஆனாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. பேசிக்காக ஸ்டிச்சிங் தெரியாதவங்க கூட உட்காந்து அடிக்கலாங்க, பிரச்சனை இல்லை. இப்போ நான் கூட அடிக்கலாமா? உட்காந்து தைக்கலாங்க சார். என்ன மேடம் சொல்கிறீங்க? ஈஸி தான். ஈஸி தான், பழகிக்கலாம். பழைய மிஷின்ங்கிறது வந்து கொஞ்சம் யூஸ் பண்றதுக்கு சிரமமா இருக்கும். இது மோட்டர் தனியா மிஷின் தனியா இருக்கும். இது எல்லாமே உள்ளுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. இதுல மெயின்டெனன்ஸ்ங்கிறது பெருசா எது இருக்காதுங்க. அது வந்து ஆயில் விட்டுட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இதுல நம்ம கீழே இது மிஷினை தூக்கி உள்ள ஆயில் கொடுத்துட்டோம்னா அது தீர்ற வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா எல்லா பார்ட்ஸுக்கும் ஆயில் போயிடும் நம்ம மிஷின் ரன் பண்ணும்போது. இதுல பெருசா மெயின்டெனன்ஸ் இருக்காது. நம்ம கிளீன் பண்ணி மட்டும் வச்சுக்கிட்டா போதும். பெண்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து ஃப்ரீயா டிவி பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்க வந்து சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ என்ன பிஸ்னஸ் நம்ம உடனே நமக்கு தோன்ற ஒரே பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி பிஸ்னஸ். சில பேர் வந்து வீட்டிலிருந்து அந்த ஃபேன்சி பிஸ்னஸ் வந்து மேற்கொண்டுட்டு இருப்பீங்க. சில பேர் வந்து கடையை வைக்கலாம், கடை வச்சு நம்ம எப்படி வந்து அந்த ஃபேன்சி பிஸ்னஸ் மேற்கொண்டு நம்ம டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபேன்சி கடையை தான் நம்ம சேனல் வழியாக நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க. மேடம் வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேர்? என் பேர் சரண்யாங்க. ஓகே, நீங்கள் என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த தொழில் செய்ய எவ்வளோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத பற்றி கிளியராக சொல்லுங்கள். நான் டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கிறேங்க. நம்மகிட்ட ஃபேன்சி ஜவுளி ஸ்டேஷ்னரி எல்லாமே இருக்குது. த்ரெட் பேங்கிள்ஸு த்ரெட் ஐட்டம்ஸும் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஹோம்மேடு சோப்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். பாப்கார்ன் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே சின்ன சின்ன ஒரு இது முதலீட்டில் பண்ணிட்டு இருக்கோம். மொத்தமாக ஒரு 10 lakhs போட்டிருப்போம் உள்ள. இந்த 10 lakhs வந்துட்டு நீங்கள் இது உங்களுடைய சொந்த கடைங்களா மேம், இல்லை நீங்கள் வெளியே வந்துட்டு இந்த ரெண்டில் கடையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா? ஷாப் வந்து ரெண்ட் தான். நாங்கள் உள்ள முதலீடு போட்டு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். வேலையில் நகை செட்டு நகை எல்லா ஐட்டம்லாம் இருக்குதுங்க. ஜவுளி ஐட்டம் இருக்குது. எல்லா வகையான பொருள்களும் வச்சுருக்கோம். ஸ்கூலுக்கு தேவையானது எல்லாமே நிறைய இருக்குது. ஃபேன்சி ஐட்டம்னா பெண்கள் வந்து உங்ககிட்ட பர்டிகுலராக கேட்கக்கூடிய திங்ஸ்னா எந்த திங்ஸ் வந்துட்டு உங்ககிட்ட கேட்குறாங்க? பொட்டு பேங்கிள்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் ஐட்டமாக கேட்குறாங்க. ஸோ இது நீங்கள் எங்கேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க? கோயம்புத்தூரில் தான். கோயம்புத்தூரில். ஸோ உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்படி ஐடியா வந்து வந்துச்சு? நான் ஸ்கூல் டைம்லேருந்து டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இருந்து டெய்லரிங் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. டெய்லரிங் பண்ணும்போது அது பண்ணினோம்னா ஜவுளி ஃபேன்சி இதெல்லாம் தொட்டு லேடிஸ் நிறைய விரும்பும்போது நம்ம எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக நம்ம இதில் எல்லாமே போட்டது. அது துணிக்கு வைக்கிற ப்ளவுஸுக்கு டிசைன் பண்ணுற லேஸ் ஐட்டம்ஸ் நிறையா இருக்குதுங்க. எல்லா வகையான லேஸும் இருக்கும். இங்கே லேடிஸு கேர்ள்ஸ் போடுற ரிங் ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது. ஸ்டிச்சிங்க்கு தேவைப்படுற நூல் ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது. ஓகே. ஹோம்மேட் சோப் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம்ல, இது உங்களோட ஓன் ப்ராடக்ட்? ஓன் ப்ராடக்ட். இது எப்படி நீங்கள் வந்து தயாரிக்கிறீங்க? தக்காளி சோப்பு, செம்பருத்தி சோப்பு, கேரட்டு, இந்த வகையான சோப்பு இருக்குங்க. எப்படி நீங்கள் இதை தயாரிக்கிறீங்க மேடம்? நான் சோப் பேஸ் வச்சு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. அது நீங்களே வீட்டு யூஸ்க்கு நான் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. அதனால நாங்கள் அப்படியே சரி கடையிலையும் கொஞ்சம் வச்சு பார்க்கலாம், எப்படி மூவ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கொஞ்சம் வச்சிருக்கேங்க. இப்போ ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆக போகுது. ஆமாம், ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து புக்ஸு ஸோ அது சார்ந்த பல விஷயங்களை வாங்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கு நம்ம கடையில் என்ன இருக்குங்க? பென்சில் பாக்ஸ் இருக்குதுங்க, பவுச் இருக்கு, பென்சில் ஐட்டம், ஷார்ப்னர், எரேசர் எல்லா ஐட்டமும் இருக்குங்க. அது போக நோட் புக்ஸ் இருக்குங்களா? நோட் புக்ஸ் எல்லாமே இருக்குங்க சார். அந்த ரேக்ல வச்சிருக்கோம். சரி, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10 lakhs ஆகுங்கிற மாதிரி சொன்னீங்க. அந்த 10 lakhs வச்சு நீங்கள் என்னென்ன மாதிரியான திங்ஸ் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்டிங் வந்து பிளான் பண்ணீங்க? இப்போ உங்களால் அதெல்லாம் வாங்க முடிஞ்சுதா, இல்லை இன்னும் ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்லை, இருக்கிறதுல எப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலான்ட்டு தாங்க. இப்போ எவ்வளோ தாங்க மேடம் ப்ராஃபிட் வருது? நீங்கள் 1 month வந்துட்டு நீங்கள் ஒரு ஒர்க்குக்கு போனோம்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட லெவலில் சேலரி கிடைக்கும். இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு எவ்வளோ வரைக்கும் ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்குது? இதில் சொல்ல போனால் நம்ம திரும்ப இதில் உள்ளுக்குள்ளே போடுற மாதிரி தான் இருக்குதுங்க. ரெண்ட் கொடுக்கறது போக போட்டோம்னா நம்ம என்ன ஓன் பிஸ்னஸ் நம்மளுக்கு கையில் இருக்கு, அழியாம. அதுதான் சொல்ல முடியும். அதாவது ரொட்டேஷன் பண்றதுக்கு உங்களுக்கு ஆமா ஓகே தான் இல்லைங்களா? குழந்தைகளோட சின்ன சின்ன தேவைகளை பார்த்துக்கலாம், ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு எடுத்து வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு யூசேஜ் இருக்கு. நம்ம ஒரு பக்கம் வேலைக்குன்னு போனோம்னா கொடுக்குற சம்பளம் நம்மளுக்கு வீட்டு யூஸ்க்கும் வீட்டு தேவைகளுக்குமே சரியா போகுது. மற்ற எதுவும் பண்ண முடியறதில்ல. இங்கே நம்ம ஓன் பிஸ்னஸ்ங்கிற போது யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை. டைமிங் மெயின்டைன் பண்ணணுங்கிறது ஒரு இது இல்லை. முன்ன பின்ன ஆனாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அதனால தான். ஓகே, இதை நீங்கள் ஓன் பிஸ்னஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக. டெய்லரிங்னா நீங்கள் உங்ககிட்ட வந்து ஸ்டிச் பண்ண கொடுக்குறாங்களா, இல்லை நீங்கள் என்ன மாதிரி ஸ்டிச் பண்ணுறீங்க? இல்லை, கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இது ஓவர்லாக் மிஷினுங்க. இது ஓவர்லாக். ஸோ இந்த ஓவர்லாக் மிஷினில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ப்ளவுஸில் நம்ம இந்த எட்ஜஸில் ஓவர்லாக் பண்ணி கொடுக்கணும். நம்ம பண்ணிட்டோம்னா உங்களுக்கு கிளாத் கொஞ்சம் லைஃப் கிடைக்கும்.
அது போக டெய்லரிங்கும் பண்றீங்களா? ம். டெய்லரிங் முன்னாடி நீங்க மிஷின் இருக்கு. ஆமா. அது என்ன மிஷினுங்க? சுடிதார், பிளவுஸ், பவர் மிஷின் தான். மூசி. மூசி. ஓகே. இது என்ன பேட்லாக், ஓவர்லாக்? இல்ல அதெல்லாம் கம்பெனி ஐட்டம். இது இது மெயினா யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி நீங்க ஒரு சின்னதா ஒரு ஸ்டிச் பண்ணுங்க. பேசிக்கா ஸ்டிச்சிங் தெரியாதவங்க கூட உட்காந்து அடிக்கலாங்க. பிரச்சனை இல்ல. இப்போ நான் கூட அடிக்கலாமா? உட்காந்து தைக்கலாங்க சார். என்ன மேடம் சொல்றீங்க? ஈஸி தான். பண்ணீங்கன்னா ஈஸி தான், பழகிக்கலாம். ஓகே. ஒரு 2 மினிட்ஸ் பார்த்தாலே போதுமா? ஓகே. ஓகே. சாரி ஓர அடிக்கிறது, கர்ச்சீப் ஓர அடிக்கிறது, இந்த மாதிரி உட்காந்து ஒரு 2 டைம் துணி அடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸ்டிச்சிங் பண்ணலாம். ஓகே. ஏதோ பண்ணுங்க, அப்படியே ஸ்டிச் பண்ணுங்க. பவர் ஸ்விட்சிங் இருக்கு, ஆன் பண்ணிக்கலாங்க. ஆன் பண்ணிட்டு இது வந்து ஸ்டிச்சிங்க்கு சைஸ் நம்ம பெரிய தையல் வேணுமா சின்ன தையல் வேணுமாங்கிறத வச்சுக்கிறதுங்க. வச்சுட்டு நம்ம இங்க வச்சு கிளாத்தை வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டே போகலாம். ஒண்ணுமே பண்ண வேண்டியது இல்லை போல. கீழே வந்து நீங்க ஏதாவது பெடல் பண்றீங்களா? என்ன பெடல் தான் இருக்கு இங்க. இந்த பெடல் அமுத்தணும்னா மிஷின் ஓடும் லைட்டா. ரொம்பலாம் இல்ல. ரொம்ப இல்லைங்க. லைட்டா மைனூட்டா நம்ம அமுத்தணும்னா போதும். உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரிஞ்சதுன்னா இது ஆப்ரேட் பண்றது ரொம்ப ஈஸி. நம்ம ஈஸியா நம்ம தைச்சுக்கலாம். நீங்க என்னென்ன ஸ்டிச் பண்ணுவீங்க இந்த மிஷின்ல வச்சு? சுடிதார், பிளவுஸ், குழந்தைகளுக்கு ஃப்ராக், எல்லா ஐட்டமும் ஸ்டிச் பண்ணிட்டு. ஓகே. எவ்வளவு ரேட் வருது மேடம் இந்த மிஷின்? மிஷின் வந்து 20,000 வருது. ஓகே. நம்ம எங்க வாங்க முடியும் இந்த மிஷின்? கோயம்புத்தூர்ல மிஷின் தயாரிக்கிற இடத்துல தான் நான் எடுத்தேன். எங்கேங்க மேடம்? டவுன் ஹால் கூட தான். டவுன் ஹால். ஓகே. இது நம்ம வாங்கினா ரொம்ப யூஸ்ஃபுல் தான் வீட்ல நம்ம யூஸ் கண்டிப்பா. மெரிட் யூஸ் பண்றதுக்கு இது எவ்வளவு பெஸ்ட்ங்களா? கண்டிப்பா. ஓகே. பழைய மிஷின்ங்கிறது வந்து கொஞ்சம் யூஸ் பண்றதுக்கு சிரமமா இருக்கும். இது மோட்டார் தனியா மிஷின் தனியா இருக்கும். இது எல்லாமே உள்ளுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. இதுல மெயின்டெனன்ஸ்ங்கிறது பெருசா எது இருக்காதுங்க. அது வந்து ஆயில் விட்டுட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இதுல நம்ம கீழே இது மிஷினை தூக்கி உள்ள ஆயில் கொடுத்துட்டோம்னா அது தீர்ற வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா எல்லா பார்ட்ஸுக்கும் ஆயில் போயிடும் நம்ம மிஷின் ரன் பண்ணும்போது. இதுல பெருசா மெயின்டெனன்ஸ் இருக்காது. நம்ம கிளீன் பண்ணி மட்டும் வச்சுக்கிட்டா போதும். ஓகே. அதாவது மற்ற மிஷினை கம்பேர் பண்ணும்போது எவ்வளவோ பெஸ்ட் தான். சரிங்க மேடம். அடுத்து இந்த பாப்கார்னுக்கு வருவோம். இந்த பாப்கார்னை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பாப்கார்ன் மிஷின் வந்து 13,500 ரூபா வருதுங்க. சரிங்க மேடம். அது இங்க ஸ்கூல் எல்லாம் பக்கத்துல இருக்கு அப்படிங்கறதுனால நம்ம போட்டு பார்க்கலாம் அப்படிங்கறதுக்காக நான் வாங்கினது. நல்லா மூவிங் இருந்துச்சு. ஸ்டிச்சிங் ஒர்க் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ. இந்த பாப்கார்ன் மிஷினில் வந்துட்டு நீங்கள் எப்படி மக்காச்சோளத்தை வாங்கி நீங்கள் எப்படி இதில் உள்ளே போடுவீங்க, என்ன பண்ணுவீங்க? கோகனட் ஆயில் போட்டோம்னா நல்ல ஸ்மெல்லோட டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும். சால்ட்டு, மிளகாத்தூள், தேங்காய் எண்ணெய் எல்லாம் கலக்கி மக்காச்சோளமும் கலக்கி உள்ளுக்குள்ள போட்டோம்னா பாப்கார்ன் பொரிஞ்சு வெளியில் வந்துடும். 2-3 மினிட்ஸ் தான். ஓகே. நான் ஆல்ரெடி ஒரு பாப்கார்ன் சம்பந்தமாக ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க சிறுமுக சைடில். சரி. செம வியூஸுங்க, நல்லா பார்த்தாங்க. நிறைய பேர் கேட்டது வந்து இந்த மிஷின் எங்கே வாங்கினீங்க. ஸோ அதுக்கும் நான் ஒரு டீட்டெயில் உங்ககிட்ட கேட்குறேன். இந்த மிஷின் எங்கே வாங்கினீங்க? எக்ஸாக்ட் லொக்கேஷன் இப்போ எனக்கு தெரியல. எனக்கு வீட்டுக்காரதை கூப்பிட்டு போய் வாங்கிட்டு வந்தேன். சரி மேடம். கோயம்புத்தூர்க்குள்ள தான் இருக்குது. சார்ஜ் எவ்வளோ பண்ணுவீங்க? பேக்கெட்ல தாங்க சார். பேக்கெட் தான். 10 ரூபி 20 ரூபி இந்த மாதிரி மினி கவர் இருக்குல்ல, பேக்கெட்ல வாங்கி நான் அந்த மாதிரி போட்டு கொடுத்துருவோம். இது நல்லா யூஸ்ஃபுல் தான். கண்டிப்பா நல்லா வாங்குறாங்க எல்லாரும். ஓகே. இப்போ நீங்கள் இந்த ஒரு ஃபேன்சிக்குள்ள கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டெய்லரிங் மிஷினில் அதில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. தனியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாப்கார்ன் இதுவும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 பிஸ்னஸை ஒரே கடையில் நீங்கள் வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க. இதில் இருந்து ஒரே ஒரு பிஸ்னஸை மட்டுமே மேக் பண்ணி இது பண்ணால் நமக்கு ஒரு வருமானம் எடுக்க முடியாது. கண்டிப்பா. இதுல வந்து ஒரு மல்டிபிள் கொண்டு வந்தா தான் நீங்க எடுக்க முடியும். சரி. ஒண்ணு இல்லனாலும் ஒண்ணு நமக்கு கை கொடுக்கும். ஓகே. ஒண்ணு மட்டுமே நம்பி இருந்தோம்னா அது டெய்லி யூஸ் பண்ற பொருள் கிடையாது. இங்க இருக்கிறது எல்லாமே எப்பயாவது தான் வாங்குவாங்க, இல்ல ஃபங்க்ஷன் டைம்ல வாங்குவாங்க. அதனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருக்கோம் நம்ம. சரி. இந்த கடையுடைய லொகேஷன் எங்க இருக்குங்க? காரமடையில இருந்து கோயில்பாளையம் போற வழியில பாலாஜி நகர்னு சொல்லுவாங்க சார். அந்த இடத்துல. கடையுடைய பேருங்க? காளீஸ்வரி டெய்லரிங். காளீஸ்வரி டெய்லரிங். ஓகே. உங்களுடைய பேரு அதுதானுங்களா? என் பேரு தாங்க சார். அது. சரிங்க மேடம். இப்போ பெண்கள் வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து ஃப்ரீயாக இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் ஃப்ரீயாக இருக்காங்க. அவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன? அவங்களால வீட்டு சூழ்நிலை பொறுத்து சின்ன சின்ன வேலை ஏதாவது செஞ்சாங்கன்னா கைத்தொழில் மாதிரி கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. யாரையும் நம்பி இருக்க தேவையில்லை. குழந்தைகளுக்கோ இல்லை நம்ம வீட்டு யூஸ்க்கோ நம்ம அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் நம்மளே. ஒரு ஃபேன்சிக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு குட்டி பிஸ்னஸ். இந்த ஒரு தகவல் வந்து நம்ம சிவாரம் டிவி வழியாக நீங்கள் பார்த்தீங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்க. டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.